வணக்கம் குளோரியானி. அண்ணன் திருமாவளவன் அவர்களே, உங்களுடைய வார்த்தைகளை நீங்களே ஒரு தடவை கேட்டிங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. இல்லை நமக்கு ஏதாவது ஆயிடுச்சோ, நல்லா டாக்டராக பார்க்கணுமா, மனநல மருத்துவரை யாரையாவது பார்க்கணுமான்னு கூட நீங்கள் யோசித்தாலும் யோசிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே கடந்த காணொலியில் சொல்லிட்டேன், நீங்கள் உங்கள் ஆட்களையே என் சட்டையை உலுக்கி கேளுங்க, திமுக கூட போயிட்டா திமுக கூட போனால் பரவாயில்லன்னு உட்காந்துருக்கீங்க. பாஜக கூப்பிட்டா போனாலும் அப்போ தலையாட்டிடுவீங்களா? தாவேக்கா கூட போனாலும் நீங்கள் சீட்டு தந்தா போதும், எங்களுக்கும் கொஞ்சம் கிடைக்குமான்னு பார்க்குறீங்களே தவிர ஏன் போனீங்க, எதுக்கு போனீங்க, இது நியாயமா தர்மமானு என் காலரை பிடிச்சி கேட்க மாட்டேங்கிறீங்கன்ட்டு உங்களையே நீங்கள் பார்த்து நீங்களே உங்களை உலுக்கிக்கிட்டீங்க. அந்த சிரிப்பு அடங்குறதுக்கு முன்னாடி அடுத்த சிரிப்பு வெடிச்சிரிப்பாக பின்னாடியே அனுப்புகிறீங்க. ஏன் இவ்வளோ பெரிய தேர்ந்த அறிவாளியாக காண்பிக்கப்பட்ட நீங்கள் எல்லாம், அறிவாளியாகவே திகழ்ந்த நீங்கள் எல்லாம் ஏன் இப்படி சுண்ணாம்பா போயிட்டீங்க அப்படின்னு தான் ஒரு வருத்தம் வருது. நீங்கள் அண்ணன் சீமான் அவர்களை சந்தடி சாக்கில் சீண்டி விட்டுருக்கீங்க. அதாவது பேனாச்சிலையை உடைப்பேங்கிறவரோட கொலாவுறீங்க. ஆனால் நான் இப்போ எதிரி ஆயிட்டேனா அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா திருமாவளவன் அவர்களே? இந்த பேனா சிலையை உடைப்பேன்னு அண்ணன் சொல்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? இந்த எண்ணம், இந்த ஆக்ரோஷம், இந்த திராவிடத்துக்கு எதிரான போர் முழக்கம், திராவிடத்துக்கு எதிராக கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு வாழை சுழத்திட்டு நிற்கிறது. இல்லை முழக்கத்தை நாங்கள் முன் வச்சு நின்று வீராவேசமாக பேசி ஆர்ப்பாட்டம், கண்டன போராட்டம், வழக்கு, வாது, ஜெயில்னு அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி மாறினதுக்கு காரணம் யார் தெரியுமா? ஒரு பக்கம் இனப்படுகொலை, தமிழர் மேல் கொண்ட பற்று அப்படின்னா, இன்னொரு பக்கம் அந்த இனப்படுகொலையை ரத்தத்தில் மறந்துடக்கூடாதுன்னு நிமிஷந்தோறும் மேடை தோறும் பேசி பேசி வளர்த்து விட்ட நீங்கள் தான் காரணம். இந்த திராவிடம் எவ்வளவு தீயது, இந்த திராவிடம் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அண்ணன் காதுகளுக்கு பாய்ச்சிக்கிட்டே இருந்தது நீங்களும் வைகோ அவர்களும் தான். நீங்க எல்லாம் போட்ட விதையை தான் அவர் பிடிச்சு இன்னைக்கு பெரிய ஆலமரமாக விழுதுகளை தாங்கிட்டு இந்த இனப்படுகொலைக்கு எதிராகவும் திராவிட ஆரியத்துக்கு எதிராகவும் கம்பு சுத்திட்டு இருக்காரு. நீங்க அதை எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு எந்த திராவிடம் எந்த ஆரியத்தோட காங்கிரஸோட கைகோர்த்து நம்முடைய இனத்தை அழித்து கொன்றதுன்னு புலம்புனீங்களோ, அதே திராவிடத்தோடு பதவிக்காகவும் உங்களுடைய பண ஆசைக்காகவும் பெட்டிக்காகவும் நீங்கள் உங்களுடைய கட்சியை அடகு வச்சீங்க. நீங்கள் அங்கே கூட்டணி போனீங்க. ஏதாவது துரோகி கருணாநிதின்னு அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எங்களுக்கும் கற்பிச்சுட்டு நீங்கள் ஹாயாக போய் அங்கே கூட்டணி சேர்ந்துட்டீங்க. சரி, அங்கே போயாவது உண்மையாக இருந்தீங்களா? இப்போ பாஞ்சு தாவேக்காக்கு வந்திருக்கீங்க. அப்போது அந்த மனமடிவு, இந்த திருட்டு திராவிடம் மேலே எங்களுக்கு பச்சைதாபமோ பாசமோ எதுவுமே கிடையாது. ஓர வஞ்சனை வேணால் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நியாயமாக பார்க்கும்போது கூட்டணியில் இருந்திருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த கூட்டணியை தாங்கி பிடிச்சதே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களை அவங்க தாங்கி பிடிச்சாங்க. உங்களை அவங்க காரியத்துக்கு தான் சேர்த்துக்கிட்டாங்க, ஓட்டுக்காக தான் உங்களை சேர்த்துக்கிட்டாங்க. உங்களுடைய சமூகத்தின் ஓட்டுகள் அவங்களுக்கு வேணும்னு தான் சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய நல்லவங்கெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க எவ்வளவு காரியமாக அவங்கள சேர்த்துக்கிட்டாங்களோ அதே காரணத்தோடு தான் நீங்களும் அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தீங்க, பதவிகளை வகுத்தீங்க. எல்லாமே உங்களுக்கு எம்பி சீட்டாகட்டும் இல்லை எம்எல்ஏ சீட்டாகட்டும் திராவிடத்தின் தயவில் தான் உங்களுக்கு கிடச்சிது அப்படிங்கிறத மறந்துக்கிட்டு நீங்கள் தாவேக்காக்கு போகும்போது ஒரு இவ்வளோ நாளாக நம்ம இவங்களுக்கு உறுதுணையாக இருந்தோமே, நம்மளை வச்சு வளர்ந்தவங்க, நம்மளை வச்சு பதவி சுகம் கண்டவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அவங்க திருடர்களே ஆனாலும் நினைக்கிறது நியாயமான ஒன்று தான். நம்மக்கிட்ட இருந்து பழகிட்டு நம்ம திருட்டில் ஐக்கியமாகி நம்ம திருட்டில் பங்கு பெற்று வாழ்ந்துட்டு இன்னைக்கு அப்படி இருந்த உதிரி கட்சி இன்னைக்கு தாவேக்காக்கு தொங்கு சதையாக போயிடுச்சுங்கிற ஒரு இதில் அவங்க பேசலாம், விலகலாம், தள்ளி நிற்கலாம். ஆனால் அதே இதை ஒரு திருமண வீட்டில், ஒரு பொது நிகழ்வில் திராவிடத்தின் தலைவரோட அவரோட மகனோட அண்ணன் சீமான் அவர்கள் பேசுவதை இப்படி நீங்கள் திருச்சி பேசுகிறீங்கன்னா, அமித்ஷா அவர்கள் உங்களை வாழ்த்து சொன்னதுக்கு மட்டும் அப்படி ஸ்லாகிக்கிறீங்க, உள்ளம் பூரிக்கிறீங்க. அவர் வாழ்த்து சொன்னது மட்டும் குழு குழு குழுன்னு இருக்கு. அது தனிப்பட்ட இது அரசியல், அதாவது அரசியல் நகர்வு வேற, அரசியலில் எதிரியை தீர்மானித்து களமாடுறது வேற, தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு வேற. உங்களுக்குன்னா அப்படி, ஆனால் அண்ணனுக்கு மட்டும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு கிடையாதோ?
அவர் என்ன எல்லாம் முற்றும் துறந்த முனிவரா, இல்ல அவர் மனுஷ இதுலே கிடையாதா, அவர் வந்து செவ்வாய் கிரகத்துக்கு ஏலியனா? இந்த அரசியல் வேறு, மாண்பு வேறு, அரசியல் நகர்வு வேறு, தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு வேறு அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த தாவேகா கட்சிக்கும் தான் எழுதி கொடுத்துருக்கா. அண்ணன் சீமானுக்கு அது பொருந்தாதா? அவர் வந்து அங்க கொஞ்சம் எல்லாரும் வந்து ஒரு வருத்தத்துல இருக்காங்க, தோத்து போயிட்டோம், நாம வந்து மழுங்கடிக்கப்பட்டுட்டோம் ஒன்று இருக்கும்போது, ஒரு பொது இடத்துல சந்திக்கும் போது அவர்களாக வலிந்து பேசும்போது அதை தவிர்த்துட்டு போக முடியாம திணறி போய் அவரும் வந்து அவருடைய இயல்பே எதிரியையும் பார்த்தா பேசுவார், எதிரிய உண்டிலன்னு ஆக்கணும்னு துடிப்பாரு. அதே நேரத்துல முகமுகமா பார்க்கும்போது புன்முறுவலோடோ இல்லை ஒரு 2 வார்த்தை ஓரிரு வார்த்தைகள் பேசிட்டு போறது அவருடைய தனிப்பட்ட ஒரு குணாதிசயம். அதை போய் நீங்க இது பண்றீங்க. ஆனா அமித்ஷா வாழ்த்து சொன்னா, பாஜகல ரயில்வே துறையில இருந்து ஒருத்தர் வாழ்த்து சொன்னா, வீட்டுக்கே வந்து பாஜக காரர் உங்களுக்கு வந்து பத்திரிகை வச்சா, இதெல்லாம் அப்படி ஸ்லாகிச்சு பேசுறீங்க. உங்களுக்கும் தாவேக்காக்கும் ஒரு புது விருப்பு வெறுப்பு தனிப்பட்ட வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை இருக்கா? அண்ணன் சீமான் அவர்களுக்கு அது கிடையவே கிடையாதா? ஏன் அப்போ மட்டும் அவ்வளோ பொருத்தி பார்க்குறீங்க? பாஜகவோட அவரு அண்ணாமலை அவர்கள் இதே மாதிரி பொது நிகழ்வுகளை தான் அவரை வந்து கையை பிடிச்சி பேசுறாரு, கட்டி அணைச்சி பேசுறாரு. பாஜகவின் பி டீம் பார்த்தீங்களான்னு ஒப்பாரி வச்சிங்க. இப்போ அமித்ஷா அவர்கள் உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காருன்னா அப்போ நீங்கள் பாஜகவோட சி டீமா மாறிட்டீங்களா? இப்போ என்ன கணக்கு இது? உங்களுக்குன்னா ஒரு கதை சொல்றீங்க. என்னுடைய முதல் எதிரி, என்னுடைய ஒரே எதிரி திருட்டு திமுக தான் சொன்ன விஜய் முதல்வர் ஆனதும் அதே எதிரி வீட்டில் தானே போய் நின்னாரு. அது மாண்புனா அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் சந்திக்கிற நேரத்துல பேசுறது எப்படி மாண்பு குலைச்சலாயிருது? ஏன் இப்படி அண்ணன் சீமான்னா எல்லாருக்கும் இப்படி வந்து அப்படி வேகுது, எரியுது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு அவரு? அப்படி என்ன பாவம் பண்ணிட்டாரு? கோடி கோடியா கொள்ளடிச்சு சம்பாதிச்சாரா, இல்ல கல் குவாரி மணல் குவாரின்னு வச்சுக்கிட்டு மக்களை வந்து பாடாப்படுத்துறாரா, இயற்கை வளங்களை சுரண்டி திங்கிறாரா, பினாமி சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரா, தண்ணீர் வளங்களை கொள்ளை அடிச்சு அதுல வந்து சுகபோகமா வாழ்றாரா, இல்ல கொலை கொள்ளை கற்பழிப்புன்ட்டு அவரும் வந்து அவரும் அவருடைய கட்சிகளும் தான் தோண்டித்தனமா தெரியுதா, கரண்ட் பில்லை ஏத்துறதுக்கு அவர் காரணமாயிட்டாரா, மின்வெட்டுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் காரணமாயிட்டாரா, இன்னைக்கு நடக்கிற பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் அண்ணன் சீமான் அவர்கள் காரணமாயிட்டாரா கேட்குறோம். இல்லை ஜல்ஜீவன் திட்டத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தாரா? சேலத்தில் இன்னைக்கு வந்து தனியாருக்கு ஜூஎஸ் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு தார வார்த்து கொடுத்து அது கட்டணம் செலுத்துகிற முறையை கொண்டு வந்திருக்கேன் தண்ணிக்கும், அது அண்ணன் சீமான் கையொப்பம் போட்டு அந்த மக்களோட தலையில இடியை இறக்குனாரா? மீத்தேன் ஈத்தேன் வாயுவுக்காக விவசாய நிலங்களுக்கெல்லாம் கொண்டு போய் தனியாருக்கு தார வார்த்து கொடுத்து விவசாயிகள் மேலே குண்டாஸ் போடுறதுக்கு காரணமாக இருந்தாரா? ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுக்கு எடப்பாடி அவர்களை வந்து தூண்டி விட்டு சுடுங்கன்னு சொல்லி இவர் ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்து அதனால எடப்பாடி அவர்கள் காலத்தில் அது நடந்துச்சா? என்ன தப்பு பண்ணிட்டாரு? என்ன தமிழ் குலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக அவர் என்ன பண்ணிட்டாருன்னு இவ்வளோ பெரிய அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு மனுஷன் நல்லதே பேசுனதுக்கு பைசா இவ்வளோ பண்ணுவீங்களா? ஆனால் அந்த மனுஷன் ஒரு நாள் கூட உங்களை வந்து அவதூறாக பேசக்கூடாதுங்கிறத அவ்வளோ கவனமாக இருப்பார். நாங்கள் வந்து கட்சி பிள்ளைகள் வந்து உங்களை பற்றி விமர்சனம் பண்ணால் கூட அவ்வளோ திட்டுவார், அவ்வளவு வந்து அது வந்து மனவேதனைப்படுவார். என்ன தெரியுமா சொல்லுவார் ஒரே வார்த்தையில்? இந்த திராவிடமும் ஆரியமும் தன்னின பகையை தூண்டி விளையாடும். தன்னின பகையை தூண்டுறதுக்காக அண்ணன் திருமாவளவன் அவர்களை பயன்படுத்தும், ஐயா ராமதாஸ் அவர்களை பயன்படுத்தும், அன்புமணி அவர்களை பயன்படுத்தும். நாம் இங்கே கம்பு சுற்றிக்கிட்டு நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாவும், அவங்க வந்து வேண்டாத வேலை அத்தனையும் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுக்கு நம்ம பிள்ளைங்க இடம் கொடுக்கக்கூடாதுன்னு அப்படி சொல்லுவார், அவ்வளோ அழகாக எச்சரிப்பார். அவரும் வந்து அவருக்கு சில மனவேதனை இருக்குது. அண்ணன் திருமாவளவன் நம்ம கூட இல்லையே, தமிழர்கள்லாம் ஒற்றுமையாக இல்லையே, அத்தனை சமூகம் தலைவர்களும் சேர்ந்து பயணிச்சா சேர்ந்து ஒரு இதை உருவாக்குனா எவ்வளோ நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாங்களோ அவங்ககிட்டயே போய் கூட்டணி வச்சுட்டு நிற்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலும் அதை வந்து அவர் வெளிப்படையாக காட்டக்கூடாது. நமக்குள்ள வந்து நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளேயே வந்து போட்டி போட்டுக்கிட்டு ஏட்டிக்கு போட்டியாக பேசிட்டு நிற்கக்கூடாதுன்னு அவ்வளோ மாண்போடு நடந்துக்குவார். ஆனால் நீங்கள் நேர் மாற்றி அண்ணன் சீமான் அவர்களையே காலி பண்ணணும், எப்படியாவது அவரை வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு டார்ச்சரை கொடுத்து வந்து அவரை வந்து ஒரு மாதிரி ஆக்கிடணும்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? இதெல்லாம் எப்படி அடுக்கும்னு எனக்கே தெரியலை.